இரும்பு காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் வெளிப்படுத்தினார். இந்த முக்கிய நிகழ்வில் இரும்பின் தொன்மை என்ற நூலின் வெளியீடு, கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் கீழடி இணையதள தொடக்கம் ஆகியவை இடம்பெற்றன. சமீபத்திய அகழாய்வுகளின் முடிவுகள் மூலம் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தமிழ் மனித குலத்திற்கு வழங்கிய பெரும் கொடை என்று பெருமையுடன் கூறலாம் என முதல்வர் தெரிவித்தார். கீழடி அகழாய்வில் கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கண்டறியப்பட்டதையும், பொருணை ஆற்றங்கரையில் சிவகலையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பே நெல் சாகுபடி செய்யப்பட்டதையும் முதல்வர் சுட்டிக்காட்டினார். மேலும் 2022 மே மாதத்தில் மயிலாடும்பாறையில் நடத்தப்பட்ட முந்தைய அகழாய்வுகளில் 4200 ஆண்டுகள் பழமையான இரும்பு கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன. முன்னதாக கிமு 1000 முதல் கிமு 600 வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்த ஆதிச்சநல்லூர் கல்லறை தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு கருவிகள் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. துவரித நிறைமானி அளவீட்டு முறையின் மூலம் தமிழகத்தின் இரும்பு கால பொருட்கள் கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை விட பழமையானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பற்றி அறிந்திருந்தனர். இது அடர்ந்த காடுகளிலிருந்து வளமான நிலங்களுக்கான மாற்றத்தை குறிக்கிறது என முதல்வர் விளக்கினார். இந்த வரலாற்று வெளிப்பாடுகள் கட்டுக்கதைகளோ அரசியல் கூற்றுகளோ அல்ல. இவை உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் பூர்வமான உண்மைகள். உலகிலேயே மிக பழமையான இரும்பு காலம் 5530 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தான் தொடங்கியது என முதல்வர் உறுதி தெரிவித்தார்.